இனிய வணக்கம். இன்று நடிகை பி. பானுமதி அவர்களை பற்றிய சிறிய தொகுப்பு. பி. பானுமதி அவர்கள் பல மொழிகளில் நடித்த ஓர் இந்திய திரைப்பட நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆவார். இவரின் பெரும்பாலான திரைப்பட பங்களிப்புகள் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலே அமைந்திருந்தன. திரைப்படத் துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2003ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டார். முதல் திரைப்படமே வெற்றி படமாக அமைந்துவிட்டது. தொடர்ந்து தெலுங்கில் என். டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்கள் அனைவருடனும் நடித்தார். தமிழில் எம். ஜி. ஆர்., சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். நல்லதம்பி, ரத்தினகுமார், சண்டிராணி, மலைக்கள்ளன், ரம்பையின் காதல், அம்பிகாபதி, அலிபாபாவும் 40 திருடர்களும், நாடோடி மன்னன் உள்ளிட்ட இவரது படங்கள் குறிப்பிடத்தக்கவை. படங்களில் பின்னணி பாடிய இவர் தனித்துவம் வாய்ந்த தன் குரலால் ரசிகர்களை வசீகரித்தார். அழகான பொண்ணுனா, மாசிலா உண்மை காதலி, பூவாகி காயாகி கனிந்த மரம் உள்ளிட்ட இவரது பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகின. 3 முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசு கலைமாமணி விருது அளித்தது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள வெங்கடேஸ்வர பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை இசைக்கல்லூரியில் 3 ஆண்டுகள் முதல்வராக பணியாற்றினார். திரைத்துறையில் இவரது பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றார். நடிகை, பாடகி, எழுத்தாளர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், சமூக சேவகி என பன்முக பரிமாணம் கொண்டவரும், சகலகலாவல்லி, அஷ்டாவதானி, பிறவி கலைஞர் என்றெல்லாம் போற்றப்பட்டவருமான பி. பானுமதி அவர்கள் 2005ஆம் ஆண்டு தமது 80வது வயதில் மறைந்தார்.